வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில தாய் கிட்ட இருந்து திருடப்பட்ட பிறந்த ஆண் பச்சிளங்குழந்தை திருடப்பட்ட 24 மணி நேரத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டு தாய் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. காசுக்காக குழந்தைய கடத்தி விற்பனை செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. திருடியவங்க காசை கொடுத்தவங்கன்னு மொத்தமா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க உட்பட 7 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்து இருக்கக்கூடிய அரவட்லா மலை கிராமத்தை சேர்ந்தவங்க சின்னி கோவிந்தன் தம்பதி. சின்னி கர்ப்பமா இருந்த நிலையில பிரசவத்துக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்திருக்காங்க. இவங்களுக்கு கடந்த ஜூலை 27ஆம் தேதி அன்னைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மகப்பேறு சாதாரண வார்டுக்கு குழந்தையோட சின்னி மாற்றப்பட்டிருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ஜூலை 31ஆம் தேதி காலையில சின்னிக்கு உணவு கொடுத்துட்டு கணவர் அங்கிருந்து வெளியே போய் நின்னுட்டு இருந்ததா கூறப்படுது. அப்போ சின்னி உணவு சாப்பிட்டுட்டு இருந்ததாகவும் பக்கத்துல குழந்தை அழுதுட்டு இருந்ததாகவும் கூறப்படுது. அப்போ அங்க இருந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருத்தங்க சின்னி கிட்ட குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னிய சாப்பிட சொல்லிட்டு குழந்தையுடைய அழுகைய நிறுத்த வைக்கிற மாதிரி குழந்தைய பாத்துக்கிட்டு இருந்த அந்த மர்ம பெண் குழந்தைய கடத்திட்டு போனதா கூறப்படுது. இத பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. உடனடியா குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்தாங்க. மருத்துவமனையில இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்த்ததுல குழந்தைய திருடிட்டு போயிருந்தது இடையன் சாத்து பகுதியை சேர்ந்த 38 வயதான ஜெயந்தி மாலா அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து ஜெயந்தி மாலாவை பிடிச்சு விசாரணை செஞ்சதுல கர்நாடக மாநிலம் சிக்கபல்லப்பூர் பகுதியை சேர்ந்த லீலாவதி அப்படின்றவங்க காசுக்கு குழந்தை கேட்டதாகவும் அதுக்காக தான் குழந்தைய தான் கடத்தினதாகவும் அந்த பெண் தெரிவிச்சதா கூறப்படுது. போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையில நடந்த விவரங்கள் தெரிய வந்திருக்கு. பெங்களூரை சேர்ந்த அஜய்குமார் ஐஸ்வர்யா அப்படின்ற தம்பதிக்கு திருமணமாகி ரொம்ப நாட்களா குழந்தை இல்லாததால இவங்க தங்கி இருந்த வீட்டினுடைய உரிமையாளரான லீலாவதி கிட்ட பணம் கொடுத்து தங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி தர சொல்லி கேட்டதா கூறப்படுது. அந்த பணத்தை அம்மு என்கிற ஞானமணி மற்றும் அவங்களுடைய கணவரான பாதர் சாலமன் செல்லதுரை அப்படின்றவ கிட்ட லீலாவதி கொடுத்ததா கூறப்படுது. ஆனா பணத்தை வாங்கிட்டு ரொம்ப நாட்களா இவங்க குழந்தைய தராம இழுக்கடிச்சிட்டு வந்ததாகவும் அதை தொடர்ந்துதான் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி இடையஞ்சாத்து பகுதியை சேர்ந்த வைஜந்தி மாலா கிட்ட இவங்க கூறினதாகவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்துதான் வைஜந்தி மாலா குழந்தைய திருடிட்டு போனதாகவும் குழந்தை கர்நாடக மாநிலத்துக்கு கடத்தப்பட்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து போலீசார் இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட வைஜந்தி மாலா, பாதர் செல்லதுரை சாலமன், அம்மு ஞானமணி, பிரவீன் செல்வன், லீலாவதி, அஜய்குமார் ஐஸ்வர்யா அப்படின்ற 7 பேரை கைது செஞ்சு குழந்தைய பத்திரமா மீட்டு 24 மணி நேரத்துக்குள்ளேயே தாய் கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க.